தாவேக்காவில் செங்கோட்டையர் வெளிநாட்டிலிருந்து 3 லட்சம் பேர் நமக்காக வாக்கு செலுத்த 2026 தேர்தலுக்கு வராங்க. ஒருத்தரும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வராங்கன்னு சொல்றாரு. 3 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா செங்கோட்டையனுக்கு பாவம் சொன்னார்ல, அவருக்கு தெரியாது. எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்தது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் வாக்கே கிடையாது, நீக்கிட்டாங்க. விஜய் கட்சியில் இவங்க ஓட்டே கிடையாதுங்க. ஓட்டே இல்லாதப்ப எப்படி இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. வேணா கனவுல வேணா ஒரு முதலமைச்சர் ஆகலாம். ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, 34% எங்களுக்கு வாக்கு இருக்குன்னு சொல்றாரு. இந்த சர்வே எல்லாம் எப்படி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எந்த சர்வேவும் எடுக்கலங்க. முழுக்க பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் இருக்குங்களா, அந்த நிறுவனத்தோட வேலையை பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வந்து பேசுறாங்க அவங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அனி ட்ராப் பண்றது, அவங்கள வந்து மிரட்டுறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜயை வந்து குஷிப்படுத்துறதுக்கு இவங்களே பாத்தீங்கன்னா யாரெல்லாம் விஜய் ஆதரவால அவங்ககிட்டே போய் சர்வே எடுக்கிறது. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் செய்கின்ற தில்லுமுள்ளுத்தனம் தான். விஜய் வந்து தீய சக்திங்கிறாரு, ஊழல் சக்திங்கிறாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து எனக்கு ரோல் மாடல் சொல்றாரு. இப்ப நம்ம ஏற்கனவே அண்ணன் சீமான் சொல்லும்போது நான் கூட நிறைய காணொலியில் அவங்களை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். நான் உண்மையிலேயே சொல்றேன், அவரு கரெக்டா தான் சொல்லிங்க. அவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசியா தான் நான் பாக்குறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த NDTV விவாதத்துல அப்ப அதுல வந்து என்ன சொல்றாருன்னா, நான் இடதும் இல்லை வலதும் இல்லை மத்தியம் இல்லை அப்படின்னா அப்ப நீ யார்ரா நீ? ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பு மனுங்கிறது 10,000 மனுக்கு மேலே வந்து சேல்ஸ் ஆகிருக்குதான். அந்த அளவுக்கு வந்து போட்டி போடுறாங்களா போட்டி போடுறது கட்சியில்? அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்ங்க. அது திமுக அண்ணா திமுக சொல்கிறேன். நீங்கள் அந்த கட்சியில் வந்து நீங்கள் வேட்பு மனு வாங்கணும்னா ஒரு வேட்பு மனு 10,000 ரூபாய். ஆனால் இவங்க வந்து 100 ரூபான்னு சொன்னதுனால 1 லட்சம் ஃபார்ம் வந்து விற்றுருக்காங்க. 1 லட்சம் × 100 போட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா வந்துருச்சு. அவருக்கு வந்து நீங்கள் 10,000 ரூபாய் வைப்பு தொகை வந்து கட்டணும். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடி ரூபாய் வந்து அதிலேயே அவங்க வந்து வாங்கிட்டாங்க. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் தாவேகா நிர்வாகி, தற்போது அரசியல் விமர்சகர் திரு மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். தாவேகாவில் செங்கோட்டையர் நிறைய கருத்துக்கள்லாம் முன்வைக்கிறாங்க. இதில் முதல் கட்டமாக என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவர் விஜய் அவர்களை பார்த்து டெல்லியே பயப்படுது, 42% நமக்கு ஓட்டு இருக்குது. இப்போ உள்ள கட்சிகள்லாம் 40 விழுக்காடே கிடையாது கூட்டணி வச்சும் கூட. ஆனால் நமக்கு கூட்டணி வைக்காமலே 42% ஓட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் என்னை தூக்கி எறிஞ்சவங்களுக்கு மத்தியில் என்னை தூக்கி நிப்பாட்டினரே விஜய் தான் சொல்கிறாரு. அவருடைய கருத்துக்கள் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் வந்து சினிமாவுக்கு வந்து 33 ஆண்டு காலம் இருந்தது. முதல்ல வந்து இந்த ரசிகர் மன்றங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வந்து நற்பணி இயக்கமாக மாற்றப்பட்டது. தளபதி விஜய் மக்கள் இயக்கமாக மாற்றப்பட்டது. அப்புறம் கட்சியாக மாற்றிருக்காங்கல்ல. இதை என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் புதுசாக செங்கோட்டையன் ஐயா வந்து எக்ஸ்பைரி ஆகி போயிடுச்சு. வயசு வந்து ஜாஸ்தி, 80 வயசு ஆயிடுச்சு. அதனால் எக்ஸ்பீரி ஆனதால எந்த கட்சியும் சேர்க்கல. அவர் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரிஜினல் கட்சி பாஜகவில் ட்ரை பண்ணார், முடியல, சேர்த்துக்க முடியாதுன்ட்டாங்க. திமுகவில் ட்ரை பண்ணார், முடியாதுன்ட்டாங்க. எங்கெங்கேயும் ட்ரை பண்ணாங்க, எங்கேயுமே முடியாது. கடைசியில் இங்கே வந்து ட்ரை பண்ணார். தாவேகாவில் வந்து ட்ரை பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவர் இப்போ கூட பாருங்கள், அவருக்கு வந்து ஒருங்கிணைப்பாளர் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபேன்ஸ் கிளப்லாம் கலைச்சதுனால அந்த ஃபேன்ஸ் கிளப்போட கோஆர்டினேட்டராக இவருக்கு வந்து பதவி கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஒரு 9 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் இப்படிலாம் வந்து பேசுகிறாருன்னா, அவர் வந்து ஒரு ரசிகர் மன்ற தலைவராக அதோட ஒருங்கிணைப்பாளர் இருந்து தான் பேசுகிறாரு தான் நம்ம அதை எடுத்துக்கணுட்டு. அது அரசியலின் உச்சகட்ட நகைச்சுவையாக தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா தேர்தலில் ஜெயிக்கிற கட்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற அந்த சதவீதம் வந்து வாக்கு வந்து வாங்குறது ஒரு அரிதிலும் அரிது. 40% கூட்டணி வச்சே வாங்க முடியல. ஆமாம், ஜெயிக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா 40% தான் வாங்குறாங்க. இவங்க 42%. அப்போ எனக்கு வந்து புரியவே இல்லை, இது எப்படி? அதாவது வந்து உண்மைக்கு மாறா பேசலாம், ஆனால் பொய்யே ஒரு மூட்டையாக சொல்கிறாருன்னா அப்போ அவர் வந்து ஃபேன்ஸ் கிளப்பாக பேச தான் எடுத்துக்கணும். அதை சீரியஸாக நம்ம எடுத்துக்கலாம். இல்லை, இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாட்டிலிருந்து 3 லட்சம் பேர் நமக்காக வாக்கு செலுத்த 2026 தேர்தலுக்கு வராங்க. இவங்க எல்லாருமே தாவேக்காவுக்கு தான் வாக்கு செலுத்த போகிறாங்க. ஒருத்தரும் 1 லட்ச ரூபா செலவு பண்ணி வராங்கன்னு சொல்கிறாரு. பொதுவாக நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெளிநாட்டில் இருக்க இளைஞர்கள் யாருக்கு வாக்கு செலுத்துவாங்கன்னா, நாம் தமிழருக்கு தான் வந்து வாக்கு செலுத்துவாங்க. நான் பார்த்த வரைக்கும் என்னோட அரசியல் அனுபவத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெருவாரியான வாக்குகள் அப்படி தான் இருக்கு. என்னோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து எலெக்ஷன் டைமில் வாக்களிப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா தமிழ் தேசிய சொந்தங்களாக தான் வந்து இருப்பாங்க. 3 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் கூட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியாது. செங்கோட்டையனுக்கு பாவம் சொன்னார்ல, அவருக்கு தெரியாது. எஸ்ஐஆர்னு ஒன்று நடந்தது இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் வாக்கே கிடையாது, நீக்கிட்டாங்க.
நீங்க வந்து சரி பார்க்கும்போது நீங்க அந்த வீட்டில் இருந்து ஆவணத்தை கொடுத்து நீங்க வந்து திருப்பி ஃபில் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் உங்க பேர் வந்து அதுல இருக்கும். இவங்களுக்குலாம் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் வந்து தனியா வேணா வந்து ஒரு மாடல் போலிங் பூத் வேணா வச்சு அங்க வந்து யாரெல்லாம் தற்கூறிங்க விஜய்க்கு ஓட்டு போடணும்னு சொல்லிட்டு ஒரு பூத் வச்சு அதுல வேணா நீங்க சொல்ற மாதிரி எத்தனை பேர் வேணாலும் வந்து ஓட்டு போடலாம். அது பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷனோட ஓட்டுக்கு வந்து பதிவாகாது. என்னங்க காமெடித்தனமா இருக்கு. உங்களுக்கு ஓட்டே கிடையாது. புதிய வாக்காளர்களே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸே பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி கொடுக்குறோம். நாங்களும் எவ்வளோ பேருக்கு சொல்கிறோம், அவங்க ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி தரலங்க. விஜய் கட்சியில் இருக்கவங்க ஓட்டே கிடையாதுங்க. ஓட்டே இல்லாதப்ப எப்படி இவங்க ஓட்டு போடுவாங்கன்னு தெரியல. வேணா கனவுல வேணா ஒரு முதலமைச்சர் ஆகலாம். நிஜத்துல இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. இல்லை 42% சொல்லி செங்கோட்டையனர் சொல்றாங்க. ஏற்கனவே வந்து இவர் ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு, 34% எங்களுக்கு வாக்கு இருக்குன்னு சொல்றாரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சன்டேஜ் சொல்றாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, ஏன் 100ன்னு சொல்லுங்க, ஏன் இவ்வளோ கம்மியாக சொல்றீங்கன்னு சொல்றாங்க. இது வந்து இந்த சர்வேல எப்படி எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது எந்த சர்வேவும் எடுக்கலங்க. முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் ஒரு நிறுவனம் இருக்குங்களா, அந்த நிறுவனம், ஆமாம், அந்த நிறுவனத்தோட வேலையை பார்த்தீங்கன்னா இப்போ என்னை போன்ற அரசியல் விமர்சகர்கள் யாரெல்லாம் விஜய்க்கு எதிரான கருத்துக்களை வந்து பேசுகிறாங்க அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனி ட்ராப் பண்ணுறது, அவங்கள வந்து மிரட்டுறது, இந்த மாதிரி வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயை வந்து குஷிப்படுத்துறதுக்கு இவங்களே பார்த்தீங்கன்னா இவங்களோட ரசிகர்களை வச்சு யாரெல்லாம் விஜய் ஆதரவாளோ அவங்ககிட்டே போய் சர்வே எடுக்கிறது. அப்போ சர்வே எடுத்தால் என்ன ஆகும், 42% ஏன்டா போய் சொல்கிறீங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 100% அதில் வரணும். அந்த ரிப்போர்ட்டை தான் விஜய்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் பாவம் அவர் வந்து நம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு கனவு கண்டுட்டு இருக்காரு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் காமன் செய்கின்ற தில்லுமுள்ளுத்தனம் தான். இது வந்து ஒரிஜினல் டேட்டா எதுவுமே கிடையாது. தேனியில் நாம் தமிழ் கட்சி சார்பாக ஒரு பொதுக்கூட்டம் நடத்திருந்தாங்க. அதில் நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலரான திரு சாட்டை துரைமுருகன் அவர் உரையாற்றிருந்தாங்க. அவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் உள்ள ஒரு சிலர் வந்து இடையில மறித்து கூச்சலிட்டு இருக்காங்க. இதை வந்து தட்டி கேட்கும்போது 2 பேருக்கும் இடையில வந்து ஒரு மோதல் போக்கு மாதிரி போயிட்டு இருந்திருக்கு. இது லெஃப்ட் பாண்டி வந்து ஏற்கனவே வந்து மிரட்டல் விட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த காணொலியாவை. யார் அந்த லெஃப்ட் பாண்டி, எதுக்காக வந்து இந்த மாதிரி ஆளுங்களை வச்சு ஒரு கட்சி கூட்டம் போடும்போது எப்படி இப்படி இடையூறுலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த அரசியலுக்கு ஒரு பண்பட்ட அரசியல், தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது. இப்போ வந்து நாம் தமிழர் மாதிரி பல கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவங்களோட கொள்கைகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட கொள்கை இருக்குது. அந்த கொள்கைக்காக வந்து வருகின்ற கூட்டங்கள் வந்து கூட்டணிக்காக வர கூட்டம் வந்து ஒரு தனியாக இருப்பாங்க, கொள்கைக்காக வருகின்ற கூட்டம். அந்த மாதிரி சகோதரர் வந்து சாட்டை துரைமுருகன் பேசின கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் தம்பிகள் வந்து நிறைந்த ஒரு பகுதியில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்கிறார். அந்த கருத்தில் உங்களுக்கு முரண் இருக்குன்னா கருத்தையெல்லாம் நீங்கள் எதிர்கொள்ளணும். இல்லையா, நீ அடுத்த நாள் ஒரு உனக்கு உண்மையிலே தெம்பும் திராணியும் இருந்ததுன்னா போலீஸ்கிட்ட பர்மிஷன் வாங்கி காவல்துறை சொல்கின்ற எல்லா நிபந்தனைகளும் ஃபில் பண்ணி உங்கள் தலைமைக்கிட்ட உனக்கு தகுதி இருந்ததுன்னா உன் தலைமைக்கிட்ட அனுமதி வாங்கி ஒரு கூட்டத்தை நடத்தி நீ வந்து சாட்டை இல்லை, நீ யாரை வேணாலும் நீ வந்து திட்டலாம், வந்து தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சின்ன சின்ன பசங்களை அமைச்சு நீங்கள் அந்த இடத்துல விசில் அடித்து கலாட்டா பண்ணி அதுவும் வந்து கைகலப்பு வரைக்கும் போயிருக்கு. 3 பேர் மேலே வந்து எஃப்ஐஆர் வழக்கு 5 பேர் மேலே வழக்கு 3 பேரை வந்து கைது பண்ணியிருக்காங்க. இதில் லெஃப்ட் பாண்டி பார்த்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் ஆகிட்டார். ஒரு மாவட்ட செயலாளர், நீ வந்து வீராவசமாக வந்து சமூக வலைத்தளங்கள் வந்து பேசுகிற, ஆனால் இப்போ வந்து பாருங்கன்னு நீங்கள் சொல்கிறேன். நான் என்ன கேட்குறேன்னா, இது சுதந்திர நாடு, நீ யார் அவ்வளோ பெரிய ஆள், நீ வந்து துணிச்சல் இருந்தால் என் ஊரை காலை வெட்டுருவேன்னா காலை தான் வச்சாரு. சாட்டை துரைமுருகன் காலை வச்சு எங்கள் காலை வெட்ட முடிஞ்சா அவனால், காலரை கூட தொட முடியாது அவனால். எதுக்கு வந்து இந்த மாதிரி புருடா விட்டுக்கிட்டு? நான் என்ன கேட்குறேன்னா, நமக்கு என்ன அதிர்ச்சியும் வேதனையும் என்னென்னா, இவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியோட வேட்பாளராக வரப்போகிறார். அப்போ இந்த மாதிரி ஒரு மாவட்டத்தை நீங்கள் எடுக்கலாம். நீங்கள் லெஃப்ட் பார்ட்டி மாதிரி பல பேர் வந்து தாவேக்கால வந்திருக்காங்க. அரசியல் அறிவு இல்லாமல், அரசியல் புரிதல் இல்லாமல், வெறும் விஜய் ரசிகராக மட்டும் இருந்துட்டு பிளாக்ல டிக்கெட் விற்று பாலபிஷேகம் பண்ணி கட் அவுட் வச்சு எந்த விதமான கொள்கை கோட்பாடும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி அரசியலுக்கு வர்றது ஆபத்தானது, இது அயோக்கியத்தனமானது. இதை வந்து வன்மையாக கண்டிக்கணும். இப்போ லெஃப்ட் பாண்டியை வந்து தேடிட்டு இருக்காங்க. அவர் மேலே வழக்கு வரப்போகுது. அவர் எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷன் வந்து நிற்கிறதுக்கான சாத்தியமே கிடையாது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தோண்டி எடுத்தீங்கன்னா எல்லாம் அயோக்கிய பசங்களாக தான் இருக்காங்க. இப்போ லெஃப்ட் பாண்டியை வந்து தலைமுறையாக சொல்கிறீங்க. அவர் உட்பட பார்த்தீங்கன்னா வசந்தா இருக்கட்டும், கௌதமா இருக்கட்டும், தனந்தனா இருக்கட்டும், இந்த 4-5 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. எல்லா சம்பவம் நடக்கும்போதும் தாவேக்கா வந்து தலைமறைவாக ஒரு வழக்கமாக வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்ணுறாங்க? ஏன்னா தலைவர் முன்னாடியே உங்களுக்கு வந்து முன்னுதாரணமாக இருக்கார். இப்போ நீங்கள் ஒரு கட்சியை எடுக்கிறீங்க, ஒரு கொள்கையை எடுக்கிறீங்கன்னா அந்த தலைவரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. இப்போ இவங்களும் 5 கொள்கை தலைவர் வச்சிருக்காங்க. அந்த 5 கொள்கை தலைவர் பத்தாதுன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக இவங்க வந்து எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டாங்க, அண்ணாவை சேர்த்துட்டாங்க, இப்போ வந்து ஐயா கருணாநிதியை வந்து சேர்த்துக்கிட்டாங்க, எம்ஜிஆரை சேர்த்துக்கிட்டாங்க, ஜெயலலிதா சேர்த்துக்கிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஆட் பண்ணும்போது அவங்களுக்கே குழப்பமாகுது. யார் தானே நமக்கு கொள்கை தலைவர்? கொள்கை இல்லாத ஒரு கட்சிக்கு இத்தனை கொள்கை தலைவர் ஆண்டுமோ அந்த குழப்பத்தில் என்ன ஆயிடுதுன்னா, இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணாமல் வெறும் ரசிகர் மண்டமாக இருந்து விஜயோட படங்களை மட்டுமே இவங்க ஃபாலோ பண்ணதுனால இவங்களுக்கு களத்தில் எந்த விதமான கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, மக்கள் சார்ந்த ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஏன்னா கரூரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அது விபத்துன்னு கூட தெரியாமல், இல்லை நீங்கள் வந்து அரசாங்கம் ஆளும் கட்சி அரசாங்கம் வந்து உங்களை வந்து வருடிலாம் வாங்க தம்பிலாம் சொல்ல மாட்டாங்க, உங்கள் மேலே கண்டிப்பாக வந்து வழக்குகள் வந்து போடுவாங்க.
ஆனால் உங்கள் மேலே வழக்கு கிடையாது, நீங்கள் A1 கிடையாது. அப்படி இருக்கும்போதே விஜய் வந்து போய் தலைவரம் ஆகும்போது, அப்போ நம்ம தலைவனே தலைமறைவு ஆகும்போது ஒரு மாவட்ட செயலர் தலைமறைவாவது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை, ரசிகர்கள் தொண்டர்கள் இவங்கெல்லாம் வந்து தாண்டி பொதுமக்களுக்கு ஒரு குழப்பமா இருக்கு. என்னன்னா விஜய் வந்து கொள்கை தலைவர் சொல்றாரு ஒரு பக்கம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா தீய சக்திங்கிறாரு, ஊழல் சக்திங்கிறாரு. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள்லாம் வந்து எனக்கு ரோல் மாடல் சொல்றாரு. அவருக்கே ஒரு கொள்கை தெளிவு இருக்கா இல்லையான்ற மாதிரி கேள்வி எழுப்புறாங்க. இது கொள்கையே கிடையாதுங்க. அவர் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி இது வந்து கூமுட்டை தான் இருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே அண்ணன் சீமான் சொல்லும்போது கூட நான் கூட நிறைய காணொலியில் அவங்களை விமர்சனம் பண்ணி பேசியிருக்கீங்க. லெஃப்ட்ல நிற்கலீங்களா, ரைட்ல நிற்கலீங்களா, நடு ரோட்ல லாரி அடிச்சுன்னு சொல்லலாம், சொல்லக்கூடாதுங்க. கருத்தையில தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னதில் நான் உண்மையிலேயே சொல்கிறேன், அவர் கரெக்டாக தான் சொல்லிங்க. அவர் உண்மையிலேயே ஒரு தீர்க்கதரிசியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இப்போ சமீபத்தில் நடந்த NDTV விவாதத்தில், அதாவது என்னன்னா நேர்காணலே கொடுக்காத ஒருத்தன் வந்து நேர்காணல் எடுத்ததா பேட்டி எடுத்து போட்டானுங்க. இந்திய வரலாற்றில் உலக வரலாற்றிலே. ஏன்னா நானும் அந்த நிகழ்வுக்கு வந்து போயிருந்தேன், NDTV நிகழ்வுக்கு நானும் வந்து போயிருந்தேன். அப்போ அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் இடதும் இல்லை வலதும் இல்லை மத்தியம் இல்லை அப்படின்னா, அப்போ நீ யார்ரா, நீ ஒன்றும் லெஃப்ட்டுன்னு சொல்லு, இல்லை ரைட்டுன்னு சொல்லு, இல்லை நான் வந்து ரெண்டுமே இல்லை, வலதும் இல்லை இடதும் இல்லை, கமல் சொல்கிற மாதிரி மத்தியன்னு சொல்லு, எதுவுமே இல்லை அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், நீ ஃபஸ்ட்டு மனுஷனே இல்லைன்னு தான் நான் சொல்கிறோம். நீ அரசியல்வாதியே கிடையாது. நீ ஏதாவது ஒரு கொள்கை தெளிவு இருந்தால் மட்டும்தாங்க அந்த கூட்டத்தை நீங்கள் வழிநடத்தணும். உங்கள் பின்னாடி கூட்டம் வருது, அந்த கூட்டம் வந்து அவங்களுக்கு எந்த விதமான கண்டென்ட்டும் கொடுக்காம நீங்கள் வெறும் அவங்களை வந்து கொம்புசி விட்டு நீங்கள் செய்கின்ற இந்த அயோக்கியத்தனமான அரசியல் இன்னைக்கு அவனை பார்த்தீங்கன்னா ஒரு குற்றவாளியாக தான் மாற்றுமகண்டி, அவனை ஒரு கொள்கை புரிதல் இருக்கணும், ஒரு அரசியல்வாதியாகவோ ஒரு மக்கள் நல தொண்டனாகவோ மாற்றத்துக்கான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாதாவேக்கல. ஊழல் சக்தின்னு விமர்சனம் பண்ணுறாரு, ஊழல் நான் ஒழிப்பேன்னு சொல்கிறாரு. எனக்கெல்லாம் வந்து காசு பணம் சம்பாதின அவசியமே கிடையாது, நான் எவ்வளவோ பார்த்துட்டேன், அதை நம்பிலாம் அந்த விஜய் வர கிடையாதுலாம் சொல்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா புலி படத்தில் வரி ஏய்ப்பு பண்ணி அவர் 1.5 கோடி ரூபா வந்து அபராதம் செலுத்தாததுனாலையும் 15 கோடி ரூபா அவர் வந்து அந்த பணத்தை மறைச்சதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது நீதிமன்றமே உறுதி செஞ்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதுதாங்க, இப்போ அந்த புலிப்பட சர்ச்சை வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து 25 கோடி ரூபாய் அப்போ வந்து சம்பளம் வாங்குறாரு. என்னோட நண்பர் தான் அந்த படத்தோட தயாரிப்பாளர் PT செல்வகுமார் தான் அந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. அது என்ன பிரச்சனைனா, அங்கே ஒரு ஈகோ கிளாஷ் வருது. அவர் கூட இருந்து பயணப்பட்டவரே ஒருத்தர் தயாரிப்பாளராக வந்து மேலே வந்து உயர்ந்து வர்றதை கூட இருக்கிற மற்ற பிற ஆட்களே அவங்களால சகிச்சிக்க முடியாமல் விஜய் கூட இருக்கிறவன தான் போட்டு கொடுக்குறான், ஐடியில் வந்து போட்டு கொடுக்குறான். அடுத்த நாள் படம் ரிலீஸு இரவோட இரவாக வந்து ரைடு வராங்க. வீட்டில் ரைடு வரும்போது லிக்விட் கேஷ் 5 கோடி ரூபா வந்து கைப்பற்றுறாங்க. விஜய் வீட்டிலேருந்து கைப்பற்றாங்க. நல்லா தெரிஞ்சுங்க, 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து லிக்விட் கேஷாக நீங்கள் வச்சுக்கலாம். இப்போன்னு கிடையாது, இது ஆரம்பத்துலேருந்தே இந்த சட்டம் நடைமுறை. ஆமாம், தேவையாக நம்ம பயன்படுத்தலாம். ஆமாம், நீங்கள் 2 லட்ச ரூபா வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லை ஒரு வேளை நீங்கள் அதுக்கப்படியே நீங்கள் வச்சுருந்தா அதுக்கு சரியான தரவுகள் வந்து காட்டல. நீங்கள் ஒரு வியாபாரம் கூட பண்ணலாம், அதிலேருந்து வந்த கலெக்ஷன் கூட நீங்கள் சப்போஸ் ஒரு 100 கடை வச்சுருக்கீங்க, மொத்தமாக எடுத்து வந்து ஹப்பு மாதிரி நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான ஒரு செலவை நீங்கள் காமிச்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இவர் 5 கோடி ரூபா கைப்பற்றதுனால இவர்கிட்ட கேட்குறாங்க. இவர் தான் வந்து சொல்கிறார், சொந்த வாக்குமூலம் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நான் வந்து பணம் வாங்கினேன், இதில் வந்து 2 கோடி ரூபா வந்து 5 கோடி ரூபா வந்து லிக்விட் கேஷ் வாங்கினேன், மீதி 10 கோடி ரூபா மித்த பிற வழிகள் வாங்கினேன். விஜய் தான் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அப்போ அதுக்கு நீ வந்து 1.5 கோடி ரூபா வந்து ஃபைன் கட்டணும்னு சொல்கிறாங்க. இந்த ஃபைன் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் லேட்டாக சொல்கிறாங்க. என்ன பண்ணுறாருன்னா, இது நடந்தது பார்த்தீங்கன்னா 2014 2015 ஆண்டில் நடந்தது. அதை 2016 வந்து இவர் வந்து ஐடியில் வந்து காட்டுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, தவறாக காமிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது அந்த ஃபைனை கட்ட மாட்டேன்னு இப்போ வரைக்கும் அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. இப்போ இறுதி தீர்ப்பு வந்துச்சு கட்ட சொல்லி இப்போ வந்து மேல்முறையீடு பாரு. உண்மையாக இவர் என்ன சொல்கிறாருன்னா, கட்ட மாட்டேன்னு சொல்ல, நான் அப்போ செஞ்சதுக்கு நீங்கள் ஏன் எனக்கு இப்போ வந்து நீங்கள் கட்ட சொல்கிறீங்க அபராதம், அப்பயே சொல்லி தானே கட்டியிருப்பாங்கன்னு சொல்கிறாரு. நியாயமாக தானே சொல்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, எப்போ கட்டினா நான் நீ தானே மறைச்ச, இப்போ நீ 6 மாதத்தில் செலுத்த சொன்னீங்கன்னா செலுத்திருப்பேன், இப்போ இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுலன்னு சொல்கிறாருல்ல. சரிங்க, நான் என்ன கேட்குறேன்னா, இந்த வருமானத்தை மறைச்சது குற்றமா இல்லையா? குற்றம் தானே. நீங்களாக வந்து ஒப்புக்கொண்டீங்களா? இல்லை சர்ச் பண்ணி சர்ச்சின் அடிப்படையில் தானே உங்களுக்கு வந்து சோதனை அடிப்படையில் தானே கண்டுபிடிச்சாங்க. அப்போ அதுவும் தவறு தானே. எப்போ சொன்னால் என்ன உங்களுக்கு? நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஒரு நீதிமன்றத்துக்கே போகிறீங்கன்னா ஒரு வழக்கு இருக்குன்னா வழக்கு பல வருஷம் நடக்குங்க. அதுக்காக இது வந்து 10 வருஷம் கழிச்சு எனக்கு தீர்ப்பு சொல்லிடுங்க, இந்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்ல முடியுமா யாராவது? அப்படி தாங்க இதையும் நீங்கள் எடுத்துக்கணும். அதை நீ கட்ட மாட்டேன்னு சொல்கிறது, நீ கட்டிட்டு நீ வந்து கேட்டிருக்கலாம்ல, எனக்கு வந்து இவ்வளோ நாள் நீங்கள் கழிச்சு போட்டீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் திருப்பி கூட எனக்கு வந்து இதை திருப்பி கொடுங்கன்னு கூட கேட்டிருக்கலாம்ல. அந்த மாதிரி கேட்கல. இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் போகிறாருங்க. சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு முறை இப்போ வழக்கறிஞர் போய் வாதாடுறதே 50 லட்ச ரூபாங்க. இந்த ஆள் வந்து இதுக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ண தயாராக இருக்காரு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, இப்போ விஜய்னு நீங்கள் வந்து பணம் கட்டிங்கன்னா 1.5 கோடி ரூபா கட்டுறது தளபதி விஜய்னு கட்டணும். இதே நீங்கள் வந்து மே மாதத்துக்கு அப்புறம் கட்டினா தமிழகத்தின் முதலமைச்சர் விஜய் 1.5 கோடி ரூபா வந்து வரி பாக்கியை செலுத்தினார் அப்படின்னு போகிறதுக்கு அந்த டீம் வந்து வேலை பார்க்குறாங்கன்னா, இதை விட கேவலம் அவமானம் வேற எங்கெங்க இருக்குது?
இப்போ காங்கிரஸ் நிர்வாகியாக இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, தமிழ்நாட்டிலே இன்னைக்கு ஒரு 3வது சக்தினா அது வந்து தாவேக்காதான்னு சொல்றாங்க. அதே மாதிரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்க தலைவர் தமிழ்நாட்டு அரசியல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு சொல்றாங்க. இதே மாதிரி எல்லாருமே அவருக்கு ஆதரவா பேசிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துறார் விஜய் அவர்கள்? ஏன் ஒரு தாக்கத்தையும் ஏற்படுது. நான் என்ன கேட்கறேன், மக்கள் பிரச்சனை நீங்கள் என்ன பேசுறீங்க? தினம்தோறும் மக்களுக்கு 1008 பிரச்சனை இங்கே இருக்குங்க. தமிழ்நாட்டோட மத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கத்துக்கு எந்த விதமான நிதி கொடுக்கறது கிடையாது, கல்வி நிதி கொடுக்கறது கிடையாது. எய்ம்ஸ் மருத்துவமனை கூட இது 12 ஆண்டுகள் ஆச்சுங்க. அவங்க வந்து ஆட்சியில் வந்து 12 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிக்கப்படலை. இது எதுக்குமே நிதி கொடுக்கல. 3ஆம் ஆண்டு விழாவில் விஜய் வந்து டான்ஸ் ஆடின அதே சேம் டே தாங்க உங்களுக்கு வந்து அன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து நிதிநிலை அறிக்கை வந்து விட்டுருக்காங்க. பட்ஜெட்டில் வந்து தமிழகத்துக்கு எதுவுமே கொடுக்கலங்க. அது குறித்து விஜய்க்கு எதுவுமே தெரியாது. ஒரு பட்ஜெட்னு அன்னைக்கு வர்றதே தெரியாது. நீங்கள் டான்ஸ் ஆடினே முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லிட்டு கனவுல இருக்கும்போது உங்களுக்கு ஃபேன் கிளப்ல இருக்கிற மாதிரி பிரவீன் சக்கரவர்த்தி பேசத்தோ நிர்மலா சீதாராமன் பேசத்தோ அரசியல் களத்தில் ஈடுபடுவது யார்? நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க? நிதி அமைச்சர் தான். தமிழ்நாட்டுக்கு என்ன அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க? அரசியலுக்காக விஜய் பேரை பயன்படுத்த வேண்டி, அதை தாண்டி விஜய்க்கும் எந்த விதமான அரசியல் தெளிவும் கிடையாது. அவரை ஃபாலோ பண்ற யாருக்குமே அரசியல் தெளிவு கிடையாது. இல்லை என்ன வெளில வரலன்னு சொல்றீங்க. எலெக்ஷன் அப்போ ஒவ்வொரு வீட்டில் இருக்க விஜயும் வெளில வருவாங்க, அப்போ தெரியும் நான் யாருன்னு சொல்றாருல. சரிங்க, நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் ஒரு வீட்லையும் விஜய் இருப்பார்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் ரசிகர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? இப்போ டிக்கெட் கொடுக்குறீங்க, 214 தொகுதியிலும் சீட்டு கொடுக்குறீங்க. யாராவது உங்களுக்காக போஸ்டர் ஓட்டினருக்கு பால் அபிஷேகம் பண்ணார், கட் அவுட் வச்சவங்களுக்கு யாருக்கா கொடுக்க போகிறீங்களா? மெத்த வந்து பணம் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, அந்த கள்ளப்பணம் யாரெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு தான் நீங்கள் சீட்டு கொடுக்க போகிறீங்க. ஏன்னா ஏற்கனவே 2 கோடி ரூபா டிடி எடுத்து கொடுக்கணும், ப்ளஸ் 2 கோடி ரூபா புசி ஆனந்துக்கு வந்து கள்ளப்பணம், அதாவது கமிஷன் கொடுத்தா மட்டும்தான் சீட்டு கொடுக்கும். அப்போ 4 கோடி ரூபா இருக்கணும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இங்கே விஜய் ரசிகர் மன்றத்தில் இருக்க யார் உங்களுக்கு 4 கோடி ரூபா வச்சுருக்காங்க? எவனுமே கிடையாதுங்க. எல்லாமே வந்து வேணா ஒரு சிலர் இருக்கலாம், பிரபு மாதிரியும் வந்து பர்வேஷ் மாதிரியும் ஒரு சிலர் வேணா இருக்கலாம் கண்டி. அதை தாண்டி எல்லாருமே சாமானிய மக்கள், எளிய பிள்ளைகள். அவங்ககிட்ட இருந்து இவ்வளோ பணம் வரும்? அதெல்லாம் சும்மா கதைங்க. நான் என்ன கேட்குறேன், நீங்கள் சொல்றீங்கல்ல எல்லார் வீட்லையும் விஜய் இருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல உங்கள் வீட்டில் உங்கள் மகனோ உங்கள் மனைவியோ உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா? யாருமே இங்கே கிடையாதுங்க. ஏங்க அவங்க லண்டனில் இருக்காங்க, அவங்களுக்கு ஓட்டர் ஐடியா வந்து போட போகிறாங்க. ஓட்டர் ஐடியா இல்லை பிரதர், எஸ்ஐஆர்ல போயிடுச்சு. அதுதான் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருந்திருப்பாங்க, ஃபில் பண்ணவே இல்லைங்க. அதாங்க சிக்கல். பண்ணவே இல்லை. அவங்க லிஸ்ட்ல இருந்தே தூக்கியாச்சு. சும்மா வந்து கதை விட்டுட்டு இப்படியே சுற்றி அப்பா அம்மா இருக்காங்க, அவங்க போடுவாங்க. அப்பா அம்மா விஜய்க்கு போட முடியாதுங்க. அந்த தொகுதியில் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் போட முடியும். இருந்தாலும் எப்படி பார்த்தா தாவேக்கு தானே சார், தாவேக்காக்கு அவங்க போடுவாங்க. 2 ஓட்டு வச்சிருக்காரு விஜய், அவரோட ஓட்டு 3 ஓட்டு தான் இருக்கு. மற்றவங்க எல்லாம் விஜய்க்கு எப்படி போடுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். தமிழ்நாட்டில் 50% மேல எங்களுக்கு வாக்காளர் இருக்காங்கன்னு சொல்றாங்க, வெறும் 3 ஓட்டு தான் சொல்றீங்க நீங்க. சார் நான் என்ன சொல்றேன்னா, ரியாலிட்டியை வந்து பேசுங்க. உங்களுக்கு எத்தனை ரசிகர்கள் இருக்காங்க? இப்போ நானே தான் சொல்லியிருக்கேன். அந்த பார்த்தீங்கன்னா டிவிகே மை ஆப்னு சொல்லிட்டு இருக்கு. மை டிவிகே ஆப்ல நான் தான் அந்த வந்து அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்தது முக்கியமான நபர் நான் தான். அதில் வெறும் 25 லட்சம் உறுப்பினர்கள் தான் அதில் வந்து இன்னைக்கு டேட் வரைக்கும் இருக்காங்க. 1 கோடி பேர் இல்லையா? 1 கோடி பேர்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் போயாச்சு, எல்லாம் லெஃப்ட் ஆகி போயாச்சு. நீங்கள் அதுக்கே இன்னைக்கு வரைக்கும் சந்தா கட்டாமல் இருக்கீங்க. என்ன டேட்டா இருக்கு, என்ன நடக்குதுன்னு எதுவுமே தெரியாதுங்க விஜய்க்கு. அவர் ஒரு தனி உலகத்தில் இருக்காரு. நான் சொல்றேன், இதெல்லாம் யாரு கையாண்டுட்டு இருக்காங்க? இதெல்லாம் மறைக்கப்படுதா விஜய்கிட்ட இருந்து? விஜய்க்கு எல்லாமே தெரியுங்க. தெரியாத மாதிரி அவர் நடிச்சிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவர் வந்து நீங்கள் தலைவரே, நீங்கள் ஒரு கல்ட்டு, நீங்கள் வெளியில் வராதிங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம்னு சொல்லிட்டு மொத்தமாக விஜய் சோழியை வந்து முடிச்சு வரதுக்கு ஒரு டீம் வேலை பார்க்குது. இது தெரியாமல் விஜய் வீட்டில் படுத்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு. செங்கோட்டையன் வந்து கட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கப்படலாம் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. ஆனால் நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ ஒரிஜினாவுக்கு அடுத்த கட்ட தான் உட்கார வைக்கப்படுறாங்க. நிறைய இடங்களில் வந்து செங்கோட்டையன் வந்து அவமதிக்கிறாங்க கட்சிக்காரவங்க, நிர்வாகிகள்லாம் சரியான முறையில் அவங்க மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உண்மையாது? உண்மைதாங்க. யாராக இருந்தாலும் சரி, விஜய்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா புசியானந்த் தான் யாராக இருந்தாலும் ரிப்போர்ட் பண்ணணும். ஆதவ அர்ஜுனா எவ்வளோதான் பணம் செலவு பண்ணாலும் அவர் கொடுக்குறது என்னன்னா, விஜய் 15 நிமிஷம் பேசுவார், ஆதவ அர்ஜுனா 3/4 மணி நேரம் பேசலாம். அதுதான் அவர் கொடுக்குற ஒரே ஒரு மரியாதை. ஏன்னா அவர் பேசுவார், அதனால நீ பேசி தொலைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த கொடுத்தாங்க. அதை தாண்டி ஆதவ அர்ஜுனா எதுவுமே பண்ண முடியாது, வேற யாருமே எதுவுமே பண்ணாது. செங்கோட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் புசியானந்த் தான் ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதுதான் கட்சியோட இன்னைக்கு இருக்கு. டேரக்டா வந்து விஜய் கான்டெக்ட் பண்ண முடியாது, யாருமே பேச முடியாது. 2 பேர் தான் பேச முடியாது. ஒருத்தர் வந்து புசியானந்த் பேசலாம், அதுக்கப்புறம் ஜான் ஓரைசாம் பேசலாம். இந்த 2 பேரை தவிர வேற யாரும் விஜய் கிட்ட தொடர்பு கொள்ள முடியாது, பேச முடியாது. நாட் ரீச்சபிள் தான் இருப்பார். ஏற்கனவே செங்கோட்டையன் சொல்லியிருந்தாங்க, விசில வந்து பார்த்து பயன்படுத்துங்க, தேவையான இடத்துல நீங்க பயன்படுத்துங்கன்னா அது நம்மளோட வாக்கை வந்து இழக்க நேரிடுன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயம் எங்கே போய் நிப்பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா, சேப்பாக்கத்தில் நேற்று T20 மேட்ச் ஆரம்பிச்சிருக்காங்க, விசிலுக்கே தடை போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விசில் சவுண்ட் வந்து அவங்க எதிரொலிச்சிருக்குன்னு நினைக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது வந்து தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடுங்க. இந்த கட்சி டிவிக்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கட்சி வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க பண்ணுற அட்ராசிட்டி, இவங்க பண்ணுற அயோக்கியத்தனம், அன்னைக்கு விசில் சின்னம் வந்து இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கலவரம், எல்லா இடத்துலையும். நான் இருக்கிற பகுதி ஹாஸ்பிட்டல் நிறைந்த ஒரு பகுதி, அந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் 100 பேர் சேர்ந்தாப்புல அவனுக்குலாம்
ஒரு சொந்த அறிவுன்னு ஒன்று இருக்குமான்னு தெரியாது, இல்லை மூளையை கட்டி எல்லாம் வாட்டர் வாஷ் கொடுத்துட்டானுங்களான்னு நமக்கு வந்து தெரியாது. மொத்தமாக சேர்ந்து விசில் ஊதிக்கிட்டே போயிட்டு இருக்கானுங்க. அங்க வந்து சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கறது வேற என்ன பண்ண முடியும்? வேற நான் என்ன கேட்குறேன்னா, உங்க சின்னத்தை வந்து எங்கே கூட்டு போய் சேரும்? உங்கள் வீட்டுக்குள்ளே போய் ஊதிங்க, பிரச்சனை இல்லை. ஏங்க பப்ளிக் இடத்துல யாரையும் நீங்கள் வந்து பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணக்கூடாதுங்க. பொதுமக்களை நீங்கள் ஏன் டிஸ்டர்ப் பண்ணீங்க? ஏங்க ஒரு சாலை மிகுந்த பகுதியில் போயிட்டு ஒரு 1000 பேர் சேர்ந்து விசில் ஊதிட்டு போனால் நீங்கள் என்ன நினைப்பீங்க சொல்லுங்கள்? நீங்கள் எப்படி வாகனத்தை இயக்குவீங்க? நீங்கள் எப்படி ஒரு மருத்துவமனை இருக்குது, மருத்துவமனையில் நோயாளியோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நீங்கள் வந்து கொண்டாட்டம் வந்து பண்ணுங்க, 24 மணி நேரம் நீங்கள் கொண்டாட்டம் பண்ணலே இருப்பீங்க. அதுக்கு நான் உங்கள் போதைக்கு நாங்கள் ஊருக்கு ஆகணுமான்னு மக்கள் இன்னைக்கு கேட்குறாங்களே. ஏங்க அவர் கட்சி நடத்துகிற அலுவலகம் பார்க்குது அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வேட்புமனுன்ற பேரில் இவங்க பண்ண அந்த அட்டூழியத்தனத்தை, அந்த பகுதி முழுக்க டிராஃபிக் ஜாம், ஈசிஆர் முழுக்க டிராஃபிக் ஜாமு, வாகனங்களை எல்லாரும் வீட்டு முன்னாடி நிறுத்துறானுங்க, ரோட்லேயே நிறுத்துறானுங்க, சாப்பாடு சாப்பிட்டு அந்த சாலை முழுக்க குப்பைகளாக. நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, நாம் தமிழர் எடுத்துங்க, அவங்களோட கூட்டங்கள் முடிஞ்ச உடனே நீங்கள் போய் பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக. நீ ஒன்றும் இல்லைங்க, திமுக கூட எடுத்துங்க, திமுக இப்போ இளைஞரணி மாநாடு நடத்துனாங்க, அந்த இடத்த போய் இப்போ அண்ணா திமுக கூட்டத்தை எல்லாரையும் நீங்கள் வந்து சொல்லலாங்க. அந்த பொறுப்பாளர் முன் நின்று அந்த குப்பைகளை வந்து சுத்தம் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி அந்த சேர்களை வந்து அடுக்கி வச்சுட்டு போகிறாங்க. இதுதாங்க கட்சி. நீங்கள் வெற்றி தோல்வி ஜெயிக்கிறது தோக்குறதை தாண்டி இங்கே ஒரு அடிப்படை புரிதல் இருக்குது, அடிப்படை கட்டமைப்பு. அந்த மாதிரி எந்த விதமான கட்டமைப்பும் கிடையாதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கூடி கலைகின்ற ஒரு கூட்டம். இங்கே எதுவும் கொள்கையோ தலைவனோ எவனுமே கிடையாது. சினிமா பாட்டு போட்டால் டான்ஸ் ஆடுவான், விசிலு கொடுத்தா அடிப்பான், ஒருத்தனை வெட்டுறானா வெட்டுவான், குத்துவானா குத்துவான். அவனுக்கு எந்த விதமான அரசியல் புரிதலோ தெளிவோ எதுவுமே கிடையாது. கட்சியில் நிறுத்துறது வந்து வேட்பாளர் இருக்கா இல்லையான்ற மாதிரி கேள்வி எழுந்துட்டு இருக்குது. ஆனால் ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேட்பு மனுங்கிறது 10,000 மனுக்கு மேலே வந்து சேல்ஸ் ஆகிருக்குதான். அந்த அளவுக்கு வந்து போட்டி போடுறாங்களா? போட்டி போடுறது கட்சியில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கேம்ங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ன ஸ்கேம் இருக்குதா சொல்லுங்கள். நான் சொல்கிறேங்க, இப்போ எல்லா கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் திமுக அண்ணா திமுக சொல்கிறேன், நீங்கள் அந்த கட்சியில் வந்து நீங்கள் வேட்பு மனு வாங்கணும்னா ஒரு வேட்பு மனு 10,000 ரூபாய். அப்போ 10,000 ரூபான்னு தகுதி வாய்ந்த நபர் தான் அந்த வேட்பு மனு போய் வாங்குவாங்க. எல்லாரும் போய் வாங்கிட மாட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு மிஞ்சி போனால் ஒரு 10 பேர் வாங்குவாங்க, அவங்களுக்குள்ள போட்டி இருக்காங்க. ஆனால் இவங்க வந்து 100 ரூபான்னு சொன்னதுனால 1 லட்சம் ஃபார்ம் வந்து விற்றுருக்காங்க. 1 லட்சம் × 100ன்னு போட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபா வந்துடுச்சு. ஒரு தொகுதிக்கு மட்டுமா? ஒரு தொகுதி இல்லை, இது வந்து 234 தொகுதிக்கு சேர்த்து. அதில் இன்னொரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, தொண்டர்களை வந்து இவங்களே உசுப்பேத்தி விடுறாங்கன்னா சொன்னால், தலைவர் மேலே வந்து விருப்ப மனு கேளுங்க, நீங்கள் தலைவர் வந்து நிற்கணும்னு சொல்லிட்டு 1000 நபர்கள் வந்து விஜய்க்காக விருப்ப மனு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ்ஸு அவருக்கு வந்து நீங்கள் 10,000 ரூபாய் வைப்பு தொகை வந்து கட்டணும். அதில் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 கோடி ரூபாய், இப்படி கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோடி ரூபாய் வந்து அதிலேயே அவங்க வந்து வாங்கிட்டாங்க. இதை தான் வந்து நம்ம ஸ்கேம்னு சொல்கிறோம். இந்த வேட்பு மனு வாங்கின யாருக்கும் விருப்ப மனு வாங்கின யாருமே வேட்பாளரே கிடையாது. ஏற்கனவே வேட்பாளர் பட்டியல் தேர்வு செய்யப்பட்டது. ஏற்கனவே தேர்வு பண்ணிட்டாங்க. இது சும்மா நாடகமா? அப்போ ஆமாம், 4 கோடி ரூபா ஏற்கனவே 2 கோடி ரூபா டிடிஆர் எடுத்து கொடுத்துருக்காங்க. 2 கோடி ரூபா யார் புஷியானந்த் கமிஷன் கொடுத்துருக்காங்க, அவங்க தான் வேட்பாளர். இவங்கெல்லாம் காசு கொடுக்குறவங்க வேட்பாளரை அறிமுகப்படுத்த போறாங்க. யார் வேணாலும் நீ நானே போய் 10 கோடி ரூபா நாளைக்கு கொடுத்தா நான் வேட்பாளர். ஆமாங்க, நான் விஜய்க்கு எதனா கருத்துக்களை பேசலாம், அந்த கட்சியிலே நான் உறுப்பினர் இல்லாமல் இருக்கலாம். எனக்கு 10 கோடி ரூபா கொடுக்குற அளவுக்கு எனக்கு வசதி இருக்குன்னா, புஷியானந்துக்கு 2 கோடி ரூபா வந்து நான் வந்து கட்டிங் கொடுக்க ரெடியாக இருந்தேன்னா நான் நாளைக்கு வேட்பாளர் தான். ஓகே. ஜனநாயகன் படம் வந்து ஜனவரி 9ஆம் தேதி வெளியாக தான் இருந்தது. சில தணிக்கை குழு சான்றிதழ் வழங்காத காரணத்தினால இப்போ படம் எப்போ வெளியாகுன்ற மாதிரி ஒரு கேள்விக்குள்ளாயிட்டு இருக்குது. திரும்ப வந்து தணிக்கை குழு வந்து அவங்க சான்றிதழ் வழங்காத காரணத்தினால இவங்க படக்குழு நிறுவனம் கேவின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, திரும்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. ஏற்கனவே நீங்கள் படம் பார்த்த 5 பேர் இல்லாமல் புதுசாக ஒரு 5 பேர் நீங்கள் படம் பார்த்து 10 நாள் எங்களுக்கு வந்து சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் எப்போ வெளியாக நினைக்கிறீங்க? இல்லை, அதுதாங்க, இதை முதல்லே பண்ணியிருந்தாங்கன்னா படம் வந்து வெளியிருக்கும். ஏற்கனவே வந்து இது ஒரு பகவந்த் கேசரி, அது பனையூர் கேசரின்றதுனால அந்த படத்தில் ஒன்றுமே இல்லாததுனால தான் இவங்க இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு பண்ணி ஒரு ட்ராமா பண்ணாங்க. அந்த ட்ராமா வந்து இப்போ எண்டுக்கு வந்துச்சு. திட்டமிட்டே பண்ணியிருக்காங்களா இவங்களாவே? ஆமாங்க, விஜய் தாங்க இதுக்கு வந்து முழுக்க காரணம். நீங்கள் ரிவைசிங் கமிட்டி அப்பயே போயிருந்தாங்கன்னா பராசக்தி படம் வெளியான அன்றைக்கே இந்த படமும் வந்து வெளியே வந்திருக்கும். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க. நீங்க சொல்ற மாதிரி தணிக்கை குழு என்ன சொன்னா மேல்முறையீடு போகலாம், இங்கே பண்ணலாம்னு சொன்னதுக்கு இவங்க தான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க. ஆமா, சேம் டே 2மே போறாங்க. ஒரே நாளில் தாங்க பராசக்திக்கு வந்து உங்களுக்கு அனுமதி கிடைக்குது. இதுக்கு வந்து கிடைக்கல, ஜனநாயகம் கிடைக்கல. நீங்க திட்டமிட்டு பண்ண டிராமா. ஏன்னா மத்திய அரசாங்கம் எங்களை வந்து மிரட்டிடுச்சு, இதுல மாநில அரசாங்கத்தை வேற நீங்க வந்து துணைக்கு எடுத்துட்டீங்க, மாநில அரசாங்கங்களை மிரட்டின்னு எல்லாம் சொன்னீங்கல்ல. இப்போ வந்து ரிவைசிங் கமிட்டி வந்து போறீங்க, கண்டிப்பா படம் வரும். நீ வந்து ஏப்ரல் 9ஆம் தேதிக்கு முன்னாடி வந்ததுன்னா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகாத வாய்ப்பு இருக்கு. இல்லைனா இது எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இந்த படம் வந்து. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்தால் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மத்தியில் ஓடுமா படம்? கண்டிப்பாக ஒன்றுமே இல்லைங்க. என் நண்பர் அந்த படம் பார்த்தாரு, அந்த படம் ஒன்றுமே இல்லைங்க. அது ஒரு டப்பா படங்க, அதில் ஒன்றுமே கிடையாதுங்க. பகவந்த் கேசரி அளவு கூட இருக்காது அதில். ஒன்றுமே இல்லைங்க அந்த படத்தில். 3 மணி நேரம் 3 நிமிஷங்க. இதில் வேற கொடுமை என்னன்னா, விஜய் இந்த படத்துக்கு வந்து வசனம் எழுதியிருக்காரு. தளபதி இயக்குனரே அவர் தான் சொல்றாங்க. இயக்குனர் அவர் கிடையாது, இவர் கதை சொல்லி தான் எச் இயக்குனதாகவும் சொல்றாங்களே. எச் வினோத் உண்மையிலே பயங்கர அப்செட்டில் இருக்காருன்னு தான் கேள்விப்பட்டோம். ஏன்னா அந்த படத்தில் வந்து முழுக்க விஜயோட தலையீடு அதிகமாக இருந்தனால அரசியலுக்காக நிறைய சீன்களை மாற்றி டிவிக்கே அவர் பேரே வந்து விஜயோட பேர் வந்து டிவிக்கே தளபதி வெற்றி கொண்டான் தான் படத்தில் பேர். நேரடியாக முதலமைச்சர் ஆகிற மாதிரி காட்சியெலாம் வேறு படத்தில் வச்சுருக்காரு.
ஸோ அது எப்படி வரும்னு தெரியல. ஆனால் எப்படி வந்தாலும் அந்த படம் வந்து வியாபார ரீதியில் வெற்றி அடைந்து தான் நம்மளும் வந்து நினைக்கிறோம். ஆனால் இவங்க செஞ்ச அந்த அந்த 3 மணி நேரம் கிண்ண அந்த பொங்கல் வந்து எந்த அளவுக்கு மக்களுக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஓகே. அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு என்ன சொல்றாங்கன்னா, ஏற்கனவே மெர்சல் படத்துக்கு இதே மாதிரி தான் இடையூறு வந்துச்சு. ஒரு நாள் இரவுலேயே நாங்கள் எல்லாத்தையும் சரி பண்ணி படத்தை நாங்கள் வெளியிட்டுட்டோம். அப்போ வந்து விஜய் அவர்கள் சொன்னாரு, வாழ்நாள் முழுக்க நான் உங்களுக்கு நன்றி கடனோட இருப்பேன், எதுவுமே உங்களுக்கு விமர்சனம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அதனுடைய வெளிப்பாடாக தான் இன்னைக்கு அதிமுகன்ற பெயரை கூட விஜய் வந்து குறிப்பிட மாட்டேங்கிறாரு சொல்லியிருக்காரு. உண்மையா அது? இல்லை, இயல்பாகவே விஜய் அவர்களோட சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சுபாவம் தான். ஏன்னா அவர் யாரையும் தைரியமா பேசுறாரு, பயந்த சுபாவம். அதெல்லாம் மைக்கு முன்னாடி தாங்க. கேமரா ஆன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து வீரம்லாம் வரும். மற்ற நேரம்லாம் வந்து ஏன் உங்களுக்கு வந்து கரூர்லேருந்து ஓடி வரீங்களா? அப்போ வந்து கேட்குறாங்கல்ல, பத்திரிகையாளர்கள் வந்து கேட்குறாங்களே, சார் 30 பேர் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க, இதுக்கு என்ன நீங்கள் பதில் சொன்னால் அப்படியாங்க நான் வந்து போய் பார்க்குறேன்னு நீங்கள் சொல்லணும்ல. அந்த டைம் கொஞ்சம் பதட்டமாக இருந்திருக்கும். ஏங்க 4 நாள் கழிச்சு தூங்கி எழுந்து அழகாக மேக்கப்லாம் போட்டு ட்ரிம்லாம் பண்ணிட்டு வீடியோ மட்டும் போட்டிங்களே, அப்போ எங்கே போச்சு உங்களோட தைரியம்? சரிங்க, இப்போ NDTV வந்து கூப்பிட்டு உங்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தீங்களே, ஆஃப் த ரெக்கார்டு ஏன் பேசுறீங்க? ஆன் த ரெக்கார்ட் பேசுங்களேன். நீ வந்து சந்திச்சு பேசுங்களேன், பத்திரிகைகளை சந்தித்து பேசுங்களேன், பொதுமக்களிடம் வந்து சந்திச்சு பேசுங்களேன். எதுவுமே பேச மாட்டேன்றீங்களே. ஏங்க உங்களுக்கு அரசியல் கொள்கை கிடையாது, அரசியல் நிலைப்பாடு கிடையாது, அரசியல் தெளிவு கிடையாது, மக்கள் பற்றின பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, நிகழ்கால அரசியல் தெரியாது, எதுவுமே தெரியாதுங்க விஜய்க்கு. அப்போ நான் தான் தமிழ்நாட்டை ஆள போகிறேன்னா, அப்போ இத்தனை ஆண்டுகளாக வந்து மக்கள் பணி செய்து 15 ஆண்டுகளாக தனியாக நின்றுருக்கு. அப்புறம் நாம் தமிழர் என்ன 50 ஆண்டுகளாக வந்து இருபெரும் திராவிட கட்சிகள் எங்கே இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க? அப்போ களத்தில் இவங்கெல்லாம் கிடையாது. அப்போ விஜய் மட்டும் தான் களத்தில் இருக்காரு. உண்மையிலேயே களத்தில் இல்லாத விஜய் மட்டும்தான். மீதி எல்லா பிற கட்சிகளும் இன்னைக்கு வேட்பாளரே போட்டு அவங்க வேட்பாளர் அறிமுக கூட்டமே நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நிகழ்காலம். மக்களுக்கு ரொம்ப தெளிவாக இருக்குங்க. விஜய்க்கு இருக்கிற அந்த ரசிகர் கூட்டம் வந்து வாக்கா மாறும். அது சொற்ப சதவீதம் தான். அதை தாண்டி அவர் வந்து ஆட்சியை பிடிப்பாருன்றதோ இதெல்லாம் வந்து கிடையாதுங்க. கமல்ஹாசன் விஜயகாந்த் பண்ண தாக்கத்தை கூட விஜய் ஏற்படுத்த மாட்டார் சொல்றீங்க? நிச்சயமா இருக்காதுங்க. இதெல்லாம் காணல் இருங்க. இது வந்து திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பிம்பம், அவ்வளவுதான். இந்த பிம்பம் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் காணாம போயிடும். தேர்தல் நெருங்கிடுச்சு, பார்க்கலாம் யார் சொல்றது உண்மையா இருக்கு, அவங்க சொல்றதா இல்லை நீங்க சொல்றதானே. நிறைய தகவல் கூட பகிர்ந்துக்க மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து